ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 22. சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து முத்து எல்லாரையும் கீழே கூப்பிடுறாருல. அப்போ உடனே மீனா எல்லாருமா வீட்ல ஹால்ல அசம்பிள் ஆயிடுறாங்க. எதுக்கு எல்லாரையும் முத்து கீழே கூப்பிடுறான்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு கேட்கறாங்க. அப்போ அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, காரணம் இல்லாம கூப்பிட மாட்டான் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லும்போது, ரோஹிணி வந்து நானா வரல வேலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறமா எல்லாருமா கீழே போய் பார்க்கும்போது முத்து சும்மா நிக்கிறாரு கீழ. அப்ப விஜயா திட்டுறாங்க. "ஏன்டா நீ இப்படி சும்மா நிக்கிறதுக்காடா என்ன கூப்பிட்டேனோனே?" "இருங்கப்பா இங்க வந்து ஒரு ஓப்பனிங் விழா இருக்குன்னோனே." அப்போ உடனே ஸ்ருதி சிரிச்சுக்கிட்டே கேக்குறாங்க, "நீங்க என்ன ஷோரூமா ஓபன் பண்ண போறீங்கன்னோனே?" அவங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவனுக்கு வந்து பார் தான் ஓபன் பண்ண தெரியணும்னே." காமெடி சாயந்திரமா வந்து சிரிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. அப்புறமா கேட்ட ஓபன் பண்ணிட்டு எல்லாரையுமா வெளியில கூட்டிட்டு போகும்போது அங்க ஸ்கூட்டி நிக்குது. மீனா அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாங்க. அப்போ உடனே முத்து சொல்றாரு, புது வண்டி வாங்கியிருக்கேன்னொன்னே, என்னடா உனக்காடானோடனே, இங்க பாரு எம்முன்னு பேர் வச்சிருக்கேனா அப்படின்னோடனே, இப்போ மனோஜ் என்ன சொல்றாருன்னா, அது எல்லுக்கு பின்னாடி வரும், எண்ணுக்கு முன்னாடி வரணும்னே, இதாடா கேட்டாங்க, எங்க வரும் நான் கேட்டேன், இது யார் பேரு, என் பேரும் மீனா பேரோட ஃபர்ஸ்ட் லெட்டர் அப்படின்னோடனே, எல்லாரும் சிரிச்சுட்டே நிக்கிறாங்க. இவங்க ரோஹிணியும் விஜயா மட்டும் அப்படி பயங்கர காண்டில் நிக்கிறாங்க. இப்போ உடனே இது எதுக்குடா இந்த வண்டி அப்படின்னோடனே, அவ கடையை தூக்கிட்டு போயிட்டா, இது வந்து நடமாடும் பூக்கடை. ஒரே நைட்ல 500 மாலை கட்டின முத்துவின் மனைவி மீனாவுக்காக நடமாடும் பூக்கடைன்னு சொல்லிட்டு இதுல ஒரு பாக்ஸ் அடிச்சு பின்னாடி மாட்டிக்கலாம். மீனா இதுல பூ வச்சு எங்க வேணா கொண்டு போலாம்லப்பா அப்படின்னோடனே, மீனாவோட திறமையை நான் ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக இந்த வண்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னோடனே மீனாக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்புறமா சாவி கொடுத்து 2 பேரும் அண்ணாமலை கிட்ட குடுத்து 2 பேருமா சேர்ந்து மீனா கையில குடுக்குறாங்க. மீனா ஆசீர்வாதம்லாம் வாங்குறாங்க. ஸ்ருதி வந்து கங்ராச்சுலேஷன் சொல்றாங்க. ரோஹிணி மட்டும் அப்படியே காண்டுலே நிக்கிறாங்க. இப்போ மீனா கிட்ட வந்து முத்து கேட்கிறாரு, "உனக்கு வண்டி ஓட்ட தெரியும்ல?" அப்படின்னு. "பின்னாடி ஏறி உட்காருங்க, எப்படி ஓட்டுறேன் பாருங்கன்னு" சொல்லிட்டு மீனா வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. இப்போ மனோஜ் மட்டும் வீட்டுக்குள்ள போய் ரொம்ப சோகமா உட்காந்துருக்கிறாரு. அப்ப ரோஹிணி கிட்ட என்ன சொல்றாருன்னா, "நான் மட்டும் கிணத்துல கிடக்குற கல்லு மாதிரியே கிடக்குறேன். என் தம்பியும் 2 பேருமே முன்னேறிட்டே போறாங்க. அவன் பாரு அவளுக்கு பைக் கூட வாங்கி கொடுத்துருக்கான்" அப்படின்னு. இப்ப ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, "நம்ம தொலைச்ச இடத்துல தான் தேடணும். நீ எங்க காச தொலைச்சியோ அங்கதான் எடுக்கணும். அந்த பொண்ணு பேர் என்ன?" அப்படின்னோனே, அவ பேரு ஜீவானோனே, நம்ம போய் அந்த ஏஜென்சி கிட்ட போய் கேட்கலாம். அவங்க எங்க தங்கியிருக்காங்க, என்ன ஏதுன்னு எதுனாச்சும் டீட்டெயில் கிடைக்குதா பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவங்க கூட்டிட்டு போறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, மீனா வந்து பின்னாடி வந்து அந்த பூ பாக்ஸ வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. போற வழியில அங்க இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிட்டே போறாங்க. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட போயிட்டு அத காட்டும்போது சத்யா மட்டும் டென்ஷன் ஆகுறான். அக்கா மூலமா அவருக்கு காசு கிடைக்கும். அதனாலதான் இந்த மாதிரி வண்டி வாங்கி கொடுத்துருப்பாருன்னு. "நீ என்னடா என் புருஷனை பத்தி பேசுறேன்னு" சொல்லிட்டு மீனா திட்டுறாங்க. அப்புறமா அவங்க அப்பா போட்டோ முன்னாடி ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, ரோஹிணியும் மனோஜும் வந்து அந்த ஏஜென்சி கிட்ட போய் கேட்கும்போது அவங்க வந்து எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த பொண்ணு போட்டோ பார்க்கும்போது இப்ப ரோஹிணி என்ன கேக்குறாங்கன்னா, "இன்னுமாடா அவ போட்டோ வச்சிட்டு இருக்கிற?" அப்படின்னு. என்கிட்டலாம் அவ போட்டோ இல்லவே இல்லை, இது ஒரு மெயில்ல இருந்த ஒரு போட்டோ தேடி எடுத்து வச்சேன்னொடனே இப்ப ரோஹிணி அந்த போட்டோ வாங்கிட்டு அப்படியே முறைச்சு பாக்குறாங்க மனோஜா. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.